அபிநயா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் எவ்வளவு? மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் அவங்க பற்றின விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அவர்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது முதலிடம் பெற்றவர்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை 19ஆக இருக்கிறது. 2ஆம் இடம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 498, 3ஆம் இடம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 497ஆக இருக்கிறது. முதலிடம் பெற்ற மாணவர்களுடைய தகவல்களை நான் படிக்கிறேன். அதாவது அக்ஷயா என்ற மாணவி தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸ்ரீ விஜய் வித் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த இந்த மாணவி 499 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்றிருக்கிறார். அடுத்தது பஹிரா பானு டிஎன், இவர் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பட்டமடை. இவர் வந்து சேரன் மாதேவி இந்த ஊரை சேர்ந்த, இந்த அரசு பள்ளியை சேர்ந்த பஹிரா பானு முதலிடம் பெற்றிருக்கிறார் 499 மதிப்பெண்களுடன். தீப்தி செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி, இந்த பள்ளியை சேர்ந்த தீப்தி முதலிடம் பெற்றிருக்கிறார். அதே போல் தீப்தி என்ற மற்றொரு மாணவி, இவர் ஸ்ரீ விஜய் வித் பி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி, இவர் 499 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அடுத்தது காவ்யா, இவர் ஸ்ரீ விஜய் வித் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிருஷ்ணகிரி. அடுத்தது கயல்விழி செந்தில் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி. கீர்த்திகா வான்மதி, அதாவது கீர்த்திகா என்ற மாணவி வான்மதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்தா வைநாதனம் என்ற பள்ளி, இந்த ஊரை சேர்ந்த அந்த மாணவி பெற்றிருக்கிறார். கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் இவர். அதே போல் கிருத்திகா என்ற மாணவி, இவரும் ஸ்ரீ விஜய் வித் பி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரியை சேர்ந்தவர். அதே போல் மகேஷ் லாஹிரு என்ற மாணவர், இவர் வந்து பிருந்தாவன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்தவர். இவர் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். அதே போல் மைவிழி என்ற மாணவி, அவர் தர்மபுரி மாவட்டம் ஸ்ரீ விஜய் வித் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்தவர். அதே போல் ரேவதி அபர்ணா, இவர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸ்ரீ விஜய் வித் பி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி. அடுத்தது சஞ்சனா, இவர் SDH ஹெஜெயின் வித் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை மேலூர் ஊரை சேர்ந்தவர். அதே போல் சந்தேயா என்ற மாணவி, இவர் ஸ்ரீ விஜய் வித் கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி. அதே போல் சந்தியா, இவர் அனிதா குமாரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி, இந்த பள்ளியை சேர்ந்தவர். ஷாரன் கரிஷ்மா டாக்டர் RKV மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாத்தூர் அருப்புக்கோட்டை. அதேபோல் ஸ்ரீ ரத்னமணி K சாஸ்திரியா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விருதுநகர். அதேபோல் சுப்ரிதா என்ற மாணவி, இவர் பரத் மாண்டஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இளஞ்சி தென்காசி ஊரை சேர்ந்த பள்ளி இது. அதேபோல் வர்ஷினி என்ற மாணவி விவேகம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள இந்த பள்ளியை சேர்ந்த இந்த வர்ஷினி என்ற மாணவி முதலிடம் பெற்றிருக்கிறார். அதே போல் அபர்ணா என்ற மாணவி ஸ்ரீ ராகவேந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள இந்த பள்ளியை சேர்ந்தவர். அபி இஸ்ரேல், அதாவது இந்த அபர்ணாவிலிருந்து 2ஆம் மதிப்பெண்கள் பெற்றவர்கள். அதேபோல் அபி இஸ்ரேல் என்ற மாணவன், இவன் ஸ்ரீ வித்யா வித் பி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி, இவரும் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அபிநயா நேஷனல் அகாடமி நான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராமநாதபுரம் ஊரை சேர்ந்தவர். அபிராமி ஸ்ரீ விஜய் வித் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஓசூர், இவர் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறவர். அது மொத்தமாக இந்த முதலிடத்தை பெற்ற இந்த 19 மாணவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்தை 498 மாணவர்கள் பெற்றிருக்கின்றனர். அதேபோல் 3ஆம் இடத்தை 497 பேர் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றனர். கார்த்திகேயன்.